செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருகே இந்திய விமானப்படை பயிற்சி விமானம் வெடித்துச் சிதறிய நிலையில் விமானத்தின் கருப்பு பெட்டி மற்றும் பாகங்களை சேகரிக்கும் பணியில் ராணுவ வீரர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நந்தகோபால் வழங்கிட கேட்கலாம். நந்தகோபால், வணக்கம். மேலும் விவரங்கள் என்ன? வணக்கம். அதாவது செங்கல்பட்டு மாவட்டம் இந்த திருப்பூர் பகுதியிலே நேற்று மதியம் அளவில் பயிற்சி விமானம் ஒன்று இந்த பகுதி வரும்பொழுது அந்த விமானமானது இயந்திர கோளாறு என்று சொல்லப்படுகிறது. அதன் மூலம் அந்த விமானம் வெடித்து சிதறியுள்ளது. இது தனியார் நிறுவனத்துக்குள்ளே ஒரு சேற்று பகுதியில் அந்த விமானம் சொருகி சுமார் ஒரு 10 அடிக்கு ஆழத்துக்கு மேலே உள்ளே போனதாக சொல்லப்படுகிறது. தற்பொழுது இந்த பகுதியிலிருந்து இந்திய ராணுவ படையினர் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் இந்த பகுதியில் சூழ்ந்துள்ளனர். அந்த வெடித்து சிதறிய காட்சிகளையும் அந்த காணப்பட்டு அந்த பாகங்களை எடுக்கும் பணியில் தீவிரம் காட்டி வருகின்றனர். மேலும் தாசில்தார் சரவணன் உட்பட இந்த பகுதியில் ஜேசிபி இயந்திரம் தயாரித்த நிலையில் 2 ஜேசிபி மூலமாக சுமார் 10 அடி ஆழத்துக்கு உள்ளே இருந்த அந்த விமானத்தை பாகங்களை அந்த இயந்திரங்களை தேடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது அந்த விமானத்தில் உள்ள முக்கியமான அந்த கருப்பு பெட்டியை தோண்டும் பணி நடைபெற்றது. கருப்பு பெட்டி உள்ளே பொது கிடக்கும் நிலையில் அந்த கருப்பு பெட்டியையும் தோண்டி எடுக்கும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். 2 ஜேசிபி மூலமாக இந்த பகுதியில் ராணுவ வீரர்கள் அந்த விமான பாகங்களை எடுக்கும் பணியை தீவிரம் காட்டி வருகின்றனர். மதியத்துக்கு மேலே டெல்லி விமானப்படை குழுவினர் அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு நேரில் வருகை தருகின்றனர். அதன் பிறகு இந்த விமானம் எதன் மூலமாக விபத்து ஏற்பட்டது, இந்த விபத்துக்கு ஏற்படுறதுக்கான காரணம் என்ன, இன்று அல்லது நாளைக்குள்ளே அதனுடைய அறிக்கையை வெளியிடுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. தகவல்களுக்கு நன்றி நந்தகோபால்.